அந்த காட்டில் பயங்கரமான கோடைக்காலம். அதனால் எந்த மரங்கள்லையும் அதிகமான கனிகள் இல்லை. அந்த காட்டில் வசிக்கிற பறவைகளுக்கு பழங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருந்துச்சு. ஒரு நாள் சுஜிக்குருவி காடெல்லாம் பழங்கள் தேடி அலைஞ்சது. ஆனால் அப்படி அலைஞ்சும் சுஜிக்குருவிக்கு ஒரு பழம் கூட கிடைக்கல. கடைசியாக சோர்வடைஞ்சு போன சுஜிக்குருவி அந்த பெரிய மரத்தினுடைய இலையில உட்காந்துச்சு. இன்னைக்கு முழுக்க இந்த காடை ஃபுல்லாக அலைஞ்சோம், ஆனால் எனக்கு எந்த பழமும் கிடைக்கல. பாவம் என் குழந்தை ரொம்ப பசியாக இருப்பா. இன்னைக்கு அவ பசியோடு தூங்க போகிறத நினச்சாலே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இப்படி சுஜிக்குருவி புலம்பிட்டு இருக்கிறத அந்த மரம் கேட்டுச்சு. அந்த மரமும் சுஜிக்குருவிக்கு உதவி செய்ய விருப்பப்பட்டுச்சு. உடனே தன்னுடைய